இந்த வீடியோவில் நம்ம இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ கீவேர்ட்ஸ் எப்படி நம்ம லூப்பில் யூஸ் பண்ணுவோம் பைத்தனில் அப்படின்னு பார்க்க வரோம். பிரேக் வந்து அந்த நேம் சொல்கிற மாதிரி அந்த லூப்லேருந்தே பிரேக் ஆகிடும். அதாவது பைத்தன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்போ அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்கவுண்டர் பண்ணுதோ அப்போ அந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிடும். ரைட், அதுக்கு மேலே கண்டினியூ ஆகாது. ஸோ அதுதான் பிரேக். பட் கண்டினியூ எப்படின்னா அந்த லூப் எக்ஸிட் ஆகாது, பட் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு ஜம்ப் ஆகிடும். ஓகே, அது ரெண்டுமே இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அகெயின் விஎஸ் கோடில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிரேக் பார்க்கலாம். break.py. ஓகே, இதில் வந்து நான் நேம்ஸ் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ லிஸ்ட்டுங்கிறதுனால நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் சே ஜான், பீட்டர், அப்புறம் விஜய், சும்மா ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் டூ மோர், ஆரவ், அப்புறம் வந்து ஜேம்ஸ். இப்போ 5 நேம் இருக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் நேம் இன் நேம்ஸ், இது நம்ம எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஃபார் எக்ஸிக்யூட் பண்ண வந்து எவ்ரி ஐட்ரேஷனுக்கு இந்த நேம் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு நேம் அசைன் ஆகும். ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஜான், செகண்டில் பீட்டர், அப்படி அசைன் ஆகும். ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு பிரிண்ட் போட்டுட்டு ரன் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த 5 நேம் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போது எனக்கு எப்போ வந்து விஜய் நேம் வருதோ அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே பிரிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இங்கே இஃப் நேம் ஈக்குவல்ஸ் விஜய் கோலன், அந்த இஃப் பிளாக்கில் பிரேக். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணால் உங்களுக்கு ஜான், பீட்டர் பிரிண்ட் ஆகிடுச்சு. எப்போ விஜய் வந்து நேமில் அசைன் ஆகுதோ இங்கே வருது நேம் ஈக்குவல்ஸ் விஜய் ட்ரூ. பிரேக்னோடனே இந்த லூப்பை விட்டே வெளியே வந்துடும். லைக் இந்த ஃபார் லூப்லேருந்தே வெளியே வந்துடும். அதனால தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு விஜயோ, ஆரவோ, ஜேம்ஸோ பிரிண்ட் ஆகலை. ரைட், இது மாதிரி நம்ம லூப்பு நடுவில் ஏதாவது ஒரு கண்டிஷன் மீட் ஆயிடுச்சுன்னா, இல்லை ஏதாவது ஒரு சினாரியோவில் நம்ம அதுக்கப்புறம் லூப்பே எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பிரேக் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள். பட் இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடணும் லூப்லேருந்து அப்படின்னு கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷன் நீங்கள் போட்டுட்டு அப்போ நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. இதுதான் பிரேக் ஓட யூசேஜ். ஓகே, ஸோ இப்போது நம்ம கண்டினியூ எப்படின்னு பார்க்கலாம். அதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் பிரேக்குக்கும் கண்டினியூக்கும். ஓகே, இப்போ continue.py க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபைல். ஓகே, இது ரொம்ப கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் அதில். ஓகே, அதே எக்ஸாம்பிள் தான், பட் இங்கே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் பிரேக்குக்கு பதிலாக. ஓகே, நம்ம அவுட்புட் பார்த்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜான், பீட்டர் பிரிண்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு 2. அப்புறம் தேர்ட் ஐட்ரேஷனில் நேம் வந்து விஜய்னு வரும். இஃப் நேம் ஈக்குவல்ஸ் விஜய் கண்டினியூ அப்படின்னு பைத்தன் எப்போ என்கவுண்டர் பண்ணுதோ அப்போது அதுக்கப்புறம் இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாது. இட் வில் ஜம்ப் இன்டு த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். ரைட், ஸோ விஜய் இருக்கும்போது கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ இந்த பிரிண்ட் அது என்கவுண்டரே பண்ணலை. கண்டினியூ பார்த்தோன்னே அடுத்த ஐட்ரேஷன் போயிடுச்சு. அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது நேம் வந்து ஆரவ் ஆகிடும். ஸோ அந்த ஆரவ் பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஜேம்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ விஜய் நமக்கு பிரிண்ட் ஆகலை. பட் இந்த எக்ஸிக்யூஷனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டினியூவோட யூசேஜ் எப்படின்னு. எப்போ கண்டினியூ அது என்கவுண்டர் பண்ணுதோ அப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கே போயிடும். இது ஃபார் லூப் நான் காட்டியிருக்கேன். வைல் லூப்லேயும் இதே லாஜிக் தான். வைல் லூப்பில் எப்போ கண்டினியூ அது என்கவுண்டர் ஆகுதோ அப்போது மேலே இருக்கிற அந்த வைல்க்கு போயிடும். ரைட், நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும். சேம் பிரேக்கும் அப்படி தான். வைலில் நீங்கள் எப்போ பிரேக் கொடுக்குறீங்களோ அந்த லூப்பை விட்டே வெளில வந்துடும். ஸோ யூசேஜ் பிரேக் அண்ட் கண்டினியூ ஃபார் போத் வைல் அண்ட் ஃபார் சேம் தான். பிரேக்னா கம்ப்ளீட்டாக லூப்பை விட்டே வெளில வந்துடு. கண்டினியூனா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிடு. ஸோ டிபெண்டிங் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட் ஆர் யூஸ் உங்களுக்கு எதர் பிரேக் பண்ண தேவைப்படும் இல்லை கண்டினியூ பண்ண தேவைப்படும். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்களோட கோட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அகெயின் பிரேக் அண்ட் கண்டினியூ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுள் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.